உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உலகமும் அதன் நிச்சயம். நாம் உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அனுதினமும் அன்றாட தேவைகள் இருக்கிறது, அநேக கஷ்டங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்குது, ஓத்திரங்கள். அப்போது வசனம் நமக்கு தெளிவாக கற்பிக்கிறது, உலகம் அதன் நிச்சயம் ஒளிந்து போகும், கர்த்தருடைய சித்தத்தின்படி, அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். உலகம் அதன் இச்சை. அப்போ இந்த உலகத்தில் மனுஷனுக்கு தேவையானது இருக்குது, தேவையற்றுவதும் இருக்கிறது. ஆமென். அப்போ தேவை என்று சொன்னால் எல்லாமே தேவையாக தான் இருக்கிறது. அப்போ நான் எப்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி நிலைத்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. அப்போ அவருடைய விருப்பம் என்ன? ஆமென். அவர் சொல்கிறாரு, பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, சகலமும் என்னால் என்ன செய்யணும் படைக்கப்பட்டிருக்கு என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய அந்த வார்த்தைக்கு, அப்படிப்பட்ட அவருடைய சொற்களுக்கு நாம் கேட்டு நடக்கிறோமா என்று சொல்லி பார்த்தா இன்றைக்கு இல்லவே இல்லை என்று சொல்லி தான் சொல்ல முடியும். அருமையான சகோதர சகோதரிகளே, உலகத்தில் இருக்கும்போது உலகத்தின் தேவைகளால் கட்டப்பட்டு இருக்கிறோம், உலகத்தின் மேன்மையை காணுகிறோம். அப்படி காணுகின்ற போது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணும் நோக்கி பார்க்க முடியல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட முடியல, அவருடைய சொல்லுக்கு இணங்கி செயல்பட முடியல. இந்த நாளிலே உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போகட்டும், நம்முடைய ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய நான் ஆயத்தப்படுவோம். ஆமென்.